வீடியோவில் ட்ராப் ஷேடோ டூல் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ராக்டிவ் பிளெண்ட் டூலை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ட்ராப் ஷேடோ டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ராப்பர்ட்டி பாரில் ப்ரெசண்ட்டுங்கிற ஏரியாவில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது எந்த எஃபெக்ட் வேணாலும் ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபில் எஃபெக்ட் கொடுத்துக்க முடியும். அடுத்து ப்ளஸ் குறி இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆட் ப்ரெசென்ட். நீங்கள் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். மைனஸ் இருக்க வந்து டெலிட் ப்ரெசென்ட். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ப்ரெசென்ட்டை டெலிட் பண்ணிக்க முடியும். இப்போ எஃபெக்ட் கொடுப்போம். இப்போ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஆப்ஜெக்டில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா எங்கே எவ்வளோ தூரம் டைரக்ஷன் வரணும் அதுவே டிஸ்பிளே பண்ணும். நம்ம இப்போ கீழே இந்த அளவுக்கு வச்சுக்கிறோம். இப்போ இதில் எக்ஸ்ஆக்ஸ் ஒய்எக்ஸ் டிஸ்பிளே பண்ணுது. இதில் ஒப்பாசிட்டி, அதாவது டிராப் சைடோ இங்கே பிளாக் கலர் இருக்கு இல்லைங்களா, அதோட ஒப்பாசிட்டி தான் இது. நீங்கள் 100 கொடுத்தீங்கன்னா தெரியும் வித்தியாசம். ஃபுல் டார்க் பிளாக் ஆகிருக்கு. நம்ம 50 கொடுத்துக்குவோம். அடுத்து டிராப் சைட் ஆஃப் ஃபெதரிங், அதாவது இந்த ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பிளாக்லேருந்து அப்படியே ஸ்மூத்தாக 10% அப்படியே மைல்டாக மறைஞ்ச மாதிரி போகுது இல்லைங்களா, அதான் ஃபெதரிங்கிறது. ஃபெதரிங் நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ 1 கொடுத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்களா. இது 15 கொடுத்தீங்கன்னா அந்த எட்ஜ் வந்து அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. அடுத்து டிராப் சைட் ஆஃப் ஃபெதரிங் டைரக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 4 டைப் இருக்குது. இன்சைடு, மிடில், அவுட் சைடு, ஆவரேஜ். அதாவது இந்த டிராப் சைடாக இருக்குது இல்லைங்களா, அது வர்றது எந்த சைட்லேருந்து வரணும். இன்சைடு கொடுத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்க்கு இன்சைடு, அதாவது இந்த ஆப்ஜெக்ட்குள்ளேருந்து எஃபெக்ட் கொடுக்கும். மிடில்னா மிடில் சைட்லேருந்து வரும். அவுட் சைடுனா அது ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியே. ஆவரேஜ்னா அவுட் சைடு முகம் இன்சைடு முகம் மிடில் இருக்கும். அடுத்ததாக இருக்கிறது டிராப் சைடு ஆஃப் ஃபெதரிங் எஜஸ், அதாவது இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அதோட உங்களுக்கு ஃபெதரிங் வந்து எப்படி என்ன டைப்பில் வேணும்னு வைக்க. லைனர், ஸ்கொயர்டு, இன்வெர்ஸ் ஸ்கொயர்டு, ஃப்ளாட்டு. ஃப்ளாட்னு கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே வராது. இப்போ லைனர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ மாறி இருக்கும். இன்வெர்ஸ் ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா இந்த மாற்றம் தெரியும். ஃப்ளாட் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து டிரான்ஸ்பரன்சி ஆப்ரேஷன், இதில் நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிராப் ஷேடோ கொடுத்துருக்கு இல்லைங்களா, அந்த ஷேடோவோட கலர் நமக்கு சேஞ்ச் பண்ணோம்னா இதில் டிராப் ஷேடோ கலர் செலக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டிராப் ஷேடோ எஃபெக்ட் எனக்கு வேண்டாம், பழைய ஆப்ஜெக்ட் மாதிரி இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா கிளியர் டிராப் ஷேடோ கிளிக் பண்ணிங்கன்னா டிராப் ஷேடோ போயிடும்.